Guys, welcome back to our channel Knife Skills and Kitchen Thrills. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான நான் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஈஸ்ட், வாட்டர், சுகர், மைதா, சால்ட், ஆயில். லெட்ஸ் மேக் டெலிஷியஸ் நான். இப்போ நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நம்ம வந்து ஈஸ்ட்டும் சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வெதுவெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த வெதுவெதுப்பான தண்ணியில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த லம்ஸுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம இதை அப்படியே ரெஸ்ட் விட போகிறோம். லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. A few moments later 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ பார்க்குறேன் ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு. பாருங்கள், நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம டோ ரெடி பண்ணிடலாம். டோ ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த மைதா மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீ ஆட் பண்ணி கூட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு வச்சுருக்கோம்ல அந்த ஈஸ்ட்டையும் நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஈஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி சாஃப்டாக பிசைவோம், நல்லா சாஃப்டாக பிசைவோம்ல அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 5 to 7 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ பார்த்திங்களா, நல்லா சாஃப்ட் ஆகிருச்சு. இது காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெஸ்ட் விட போகிறோம். 1.5 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் விட போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடக்கூடாது, சும்மா மேலாப்பில் மட்டும் அப்ளை பண்ணி ரெஸ்ட் விட்டுறலாம். இப்போ 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நான் திறந்து பார்க்குறேன். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி நல்லா மாவு சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு இந்த மாவை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, இன்னும் சாஃப்டாக வரும். உருட்டுறதுக்கு நான் வந்து சப்பாத்தி கட்டையில் மாவை திரட்டி வச்சுக்கிட்டு எல்லாமே சரிசமமாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு இந்த மாவை உருட்டி எடுக்கும்போது 8 பால்ஸ் கிடச்சிச்சு. உருட்டி எடுத்து ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே நம்ம ரெஸ்ட் விட்டுறலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு சப்பாத்தி கல்லில் நம்ம எப்படி சப்பாத்திக்கு தேய்ப்போமோ அதே மாதிரி தேய்க்கணும். ஆனால் நம்ம சப்பாத்திக்கு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ப்போம், இதுக்கு நம்ம ஓவல் ஷேப்பில் தேய்க்கணும். நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போதே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கருப்பு எள்ளு வந்து இதில் சேர்த்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளு, கொத்தமல்லி சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் தோசைக்கல் வச்சுக்கணும். தோசைக்கல் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் ஹீட் வைக்க முடியுமோ அவ்வளோ ஹீட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்க நான் எடுத்து இதில் போடலாம். நீங்கள் வேணும்னா இந்த நான் மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட இந்த தோசைக்கல்லில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே போட வேண்டாம் இப்போது. அதுக்கப்புறமா நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுக்கணும். இதே ஓவனில் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹீட் எவ்வளவோ அவ்வளோ வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை நானே பண்ணி எடுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா நமக்கு வெந்து வரணும். திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டு ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த நானை சுட்டு எடுக்கணும். எப்படி சுட்டு எடுக்கணும் அப்படின்னா, தோசைக்கரண்டினால் இந்த நானை பிடிச்சிட்டு இந்த மாதிரி தீயில நம்ம காமிச்சு எடுக்க போகிறோம். நான் ஸ்க்ரீனில் எப்படி காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளோட ரான் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.